ஆராதனை பண்ணும்போது பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் நம்மளை பார்ப்பாங்க. ரீபா பாபா லா ரபா லா ரீபா. தேவ தூதர்களுடைய பாஷையில நம்ம அவரை துதிப்போம். தேவ தூதர்களுடைய பாஷை ரபா லா ரீகா பாலா ரபாபா ரீகா பாபா சபா லா ரபா லா ரீபா. ஓ ரீகா பாபா பாலா ரபா லா ரீகா பாலா ரபா. ஓ ரபா பாபா லா ரபா லா ரீகா லா ரபா. பேச பேச சத்துருடைய போராட்டத்தில் கர்த்தர் நிர்மலமாக்குவார். ஒரு ரபா லா ரீகா லா ரபா. என்கிட்ட இந்த பாட்டை காயில காட்டினார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலன் அடைவீங்க, நீங்க வல்லமை அடைவீங்க. முடிஞ்சா நல்லா நீங்க அந்த பாட்டு வந்து தெரிஞ்சு நம்ம சபை பாட்டு நல்லா கை தட்டி அப்பதான் நம்ம மேல இருக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாத்துவார். நீ துதிக்க துதிக்க தான் உன்னை அலக்கழிக்கிற ஆவிகள் உன்னை விட்டு ஓடும். அதுக்குதான் துதி. துதின்றது பரலோக மகிமை பண்ணும். நம்மளுக்கு விடுதலை வேணும். ரபாபா லா ரபா லா ரீகா லா ரபா.
நல்ல ஆவியில பேசுங்க, ஆவியில பேசுங்க. ரபலா ரிகபலா பாபா உலிரிது ரபா பாபா பாபா நீரகதரமா நீரபா நீ இறங்கணும், இந்தியா இயேசுவை காணணும். எழுப்புதல் வரணும், எங்க சபையில எழுப்புதல் வரணும். எழுப்புதல் அக்னி, எழுப்புதல் அக்னி. பேசுங்க பேசுங்க. உங்க மேல இருக்கிற அலக்கழிக்கிற ஆவிலாம் வெளியே வருது. கண்ணை திறந்து பார்க்காதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் உங்க சரீரத்தில் அவர் வைக்க விரும்புறாரு. உங்களை விட்டு கொடுத்துருங்க, விட்டு கொடுத்துருங்க. இன்னைக்கு ஏதோ வந்த மாதிரி திரும்பி போவாதீங்க. எழுப்புதலுக்கு நீ இறங்கணும். அதேதான் அதேதான். கை தட்டுங்க, கை தட்டி பாருங்க. எழுப்புதலுக்கு நீ இறங்கணும், இந்தியா இயேசுவை காணணும். Happy
கேட்கிற போல இருக்கும், பாடும் போது துதிக்கும் போது தொண்டை வலிக்கிற போல இருக்கும். இதெல்லாம் பிசாசு வலிக்கிறான், வலிக்குதுன்னு சொல்லும். ஏசு கையில ஆணி அடிக்கும் போது அவருக்கு எவ்வளவு வலி வந்திருக்கும், காலில் ஆணி அடிக்கும் போது எவ்வளவு வலி வந்திருக்கும், முள்ளுல கிரீடமா பண்ணி தலையில போடும் போது அவருக்கு எவ்வளவு வலி வந்திருக்கும். முதுவலா அடி, முதுவலா ரத்தம், மூஞ்சி பார்க்க முடியல, அழகான மூஞ்சி, அழகான முகம், அழகான முகத்தை பார்க்க முடியாது, ரத்த காயமா இருந்தாரு. ஏன்? அதுதான் ஆராதனை. ஜீசஸ் தேவனுக்கு முன்பாக ஆராதனை செய்தாரு, தூக்கத்தை வெறுத்தாரு. அவர் இந்த 33 வருஷம் வாழ்ந்த நாட்கள்ல வெடிகாலையில வண்ணதரமான ஒரு இடத்துல இருட்டோடு போய் ஜெபம் பண்றவராக காணப்பட்டாரு. இரவலாம் ஜெபம். 6 மணிக்கு மாலையில போனார்னா வெடிகால வரைக்கும் ஜெபத்திலேயே நைட்டெல்லாம் இருந்துட்டு தேவனோட உறவாயிட்டு தேவன் பேசுறத ஜனங்க கிட்ட பேசுறவர் அவர் காணப்பட்டார். கர்த்தர், அதுதான் ஆராதனை. ஆராதனைன்றது எதுவோ நம்ம பாட்டு பாடுறதோ, எதுவோ ஒருத்தர் பாடுறாங்களே பாடலையேன்னு பார்க்கறதுக்கோ வேடிக்கை பார்க்கறது ஆராதனை இல்ல. ஒருத்தர் என்ன தப்பு பண்றாங்களோ அதை கண்டுபிடிக்கிறது ஆராதனை இல்ல. தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணணும், எனக்குள்ள வரணும், இந்த ஆராதனையில எனக்குள்ள அவர் வரணும், அதுதான் ஆராதனை. நான் பார்த்தேன், பைபிள்ல சொல்லுது, ஒருத்தர் வேண்டாரு, நான் ஒரு போர் செய்ய போறேன். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. நான் அந்த போர்ல வெற்றி பெற்றேனா யார் எனக்கு முன்பாக என் வீட்டுல இருந்து வருவாங்களோ அவங்கள தேவனுக்காக நான் பலி செலுத்துறேன், நான் தேவனுக்காக ஆராதனை பலி செலுத்துறேன்னு சொன்னாரு. அவருடைய மகளே வந்து அவர் வெற்றி பெற்ற உடனேயும் எதிர்க்கு வந்தான். வெற்றி கிடைச்சது, ஆனா பலியா மகளை கொடுக்கிற போல மகளை வந்து நின்னா. ஆனா அவன் தன் மகளை கர்த்தருக்குன்னு கொடுத்தான். அதான் ஆராதனைன்றது. வழி இல்லாத இருக்கிற ஆராதனை வேஸ்ட், தொண்டை மூடுற ஆராதனை வேஸ்ட், வேடிக்கை பார்க்கிற ஆராதனை வேஸ்ட், வேஸ்ட். உண்மையா அதான் ஆராதனை. நம்ம நேரத்தை, நம்ம குடும்பத்தில் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் தள்ளிட்டு முன்பாகவே நம்ம ஆயத்தத்தோட அக்கறையோட தேவன் எதுனா ஒண்ணு செய்யணும் நாளைக்கு இந்த நாள்லன்னு நம்ம நிக்கிறோம் பத்தியா, அதுதான் ஆராதனை. ஜனங்க பார்க்கறதுக்காக ஆராதனை இல்ல, பரலோகம் பார்க்கணும், எங்க சபைய பரலோகம் பார்க்கணும், எங்க விசுவாசிகளை பரலோகம் பார்க்கணும். ரீபாலா ரபாலா ரிகாலா, அதுதான் ஆராதனை. இன்னைக்கு அந்த ஆராதனை தேவை. எங்க சபையில கொஞ்சம் பேரா இருந்தாலும் பியூரா ஆராதனை பண்ணணும்பா. உங்க முகத்தை பார்க்கணும். நேற்று நான் ஒரு மெசேஜை பார்த்தேன், அதுல தானியேலுடைய முகம் தேவனுக்கு நேரா இருந்ததுன்னு. தானியேல் 9 எழுதப்பட்டிருக்குது. உபவாசத்தோட ஜபத்தோட தானியேல் முகம் தேவனுக்கு நேரா இருந்ததுன்னு. 1 சாமுவேல் 7 எல்லாம் அஸ்தோத்தா விக்கிரத்தின் ஆவிகள் எல்லாத்தையும் விலக்கிட்டு நீங்க உங்க இருதயத்தை தேவனுக்கு நேரா வைங்க. கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்ய உங்க இருதயத்தை தேவன் பார்க்கட்டும். சாமுவேல் சொன்னாரு, சாலமோன் சொல்றாரு, முழங்கால் போடுங்க, உங்க கையை நேரா பரலோகத்துக்கு நேரா விரிங்கன்றாரு. கையை தூக்கி காட்டணும் பரலோகத்துக்கு, முட்டிய போடணும். நம்ம தேவன் பார்க்க, முகத்தை தேவனை பார்க்கணும், நம்ம முகம் தேவனை பார்க்கணும், அவர் முகம் நம்ம முகத்தை பார்க்கறதா இருக்கணும். இங்க யார் முகத்தையும் பார்க்க நம்ம வரல, தேவனுடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம். என் முகத்தை தேவன் பார்க்கணும். யோபு முகத்தை தேவன் பார்த்தாரு, பார்த்ததுனால்தான்
அவர் வீட்டில் வந்த மரணத்தின் ஆவியை துரத்தினாரு. அவர் வீட்டில் வந்த தரித்திரத்தின் ஆவியை துரத்தினாரு. அவர் வீட்டில் அவங்க மனைவி மூலியமா வந்த சமாதான கேடான ஆவியை துரத்தினாரு. நம்ம கூட யோப போல கர்த்தருடைய முகம் நம்ம முகத்தை பார்க்கட்டும், நம்ம முகம் அவருடைய முகத்தை பார்க்கட்டும். அப்படி ஒரு ஆராதனை நம்மளுக்குள்ள வேணும். கையை வைங்க, ஆண்டவரே இந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் எங்க இறுதி உமக்கு நேரா இருக்கட்டும்பா. ஆண்டவரே அப்பா, எங்க முகம் உமக்கு நேரா இருக்கட்டும்பா. எங்க உள்ள உண்மை பார்த்து துதிக்கிட்டோம்பா, சோத்தரிக்கிட்டோம்பா. வாஞ்சியோடு நாங்க இந்த இடத்துல உமக்கு நேரா இருக்கட்டும்பா. எங்க முழங்கால், எங்க கால்கள், எங்க தொண்டை, எங்க துதி, எங்க சோத்திரம், எங்க வாயின் வார்த்தை இது முடிகிற வரைக்கும் உமக்குரிய காரியமாவே இருந்து உமக்குரிய காரியமாவே வெளியே பேசிக்கினே போகத்தக்கதாக உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. உட்காரலாமா? சொல்லுங்க. உன் செய்களுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். அப்படி சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாடுல செய்கன்றாங்க, செயல்படுறது. புதிய ஏற்பாடுல கிரியன்றாரு. ஆமென். ஆமா, நீங்க பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல சோத்திரம். எபிரியர் 13:8 வாசிங்களா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு யாரு? நேற்றும் இன்றும் என்றும். அவர் மனுஷனை உண்டாக்கும் போதும் மாறாதவராக தான் இருந்தாரு. மனுஷனை உண்டாக்கியும் மாறாதவராக தான் இருந்தாரு. நம்ம காலகட்டத்திலே மாறாதவராக தாங்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த அடுத்த கட்டத்திலே அவரு மாறாத தேவன் தான். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. இப்போ பணம் இல்லாத வரைக்கும் ஒரு மாதிரியா இருப்பாங்க, பணம் வந்தா ஒரு மாதிரியா இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷன் மாறுவான். அவர் மனம் மாற மனிதன் அல்ல, பொய் சொல்ல மனித புத்திரன் இல்லைன்றாரு. அப்ப என்கிட்ட சொன்னது என்னன்னா, அவர் மாறாத தேவன், அவர் மாறவே மாட்டாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ரூத் மாறுறாங்க. நீங்க பாருங்க, ஒரு மனுஷன் பணம் தேவைதான், பணத்தால நம்ம மாத்திக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அதுல தான் சொல்லுது, அந்த எபிரியர் அதிகாரத்தில் பணத்தை பத்தி முதல்ல லிஸ்ட் பேசப்பட்டாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா 13:5 ஆமென். இப்போ ரூத் நெகமிய தேவன் கைவிட்டாரு. ஆமென் சொல்லுங்களா? ஏன் கைவிட்டாருன்னா பாருங்க, அவங்க வீட்டில் 3 பேர் இறந்தாங்கன்னா அந்த வீட்டை அவர் கைவிட்டாரு. கைவிடாத அந்த வீட்டில் 3 பேர் இறந்துருக்க மாட்டாங்க. ஆமென். பைபிள் சொல்லுது, ரூத்து 1ஆம் அதிகாரத்தில் 1:1 வாசிங்க. நான் ஊரு பெத்லகேம் ஊர்ல இருக்கிறவன். நான் ஊரு, ஆமா, நான் ஊரு நீங்க கேட்க நகர். நான் ஊரு பெர்மிட்ல 2ஆவது தெருவுப்பா. நான் ஊரு கொளத்தூர்ல இருக்கிறேன், ஹவுசிங் போர்டு மேல.
இப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு ஊர் இருக்குது இல்லை? அப்போ இவங்க எந்த ஊர்? பெத்லகேமில் இருக்கிறவங்க. பெத்லகேம் என்ன ஒரு ஊரில் இவங்க இருக்கிறாங்க. ஆமே. இப்போ பாரு அந்த வசனம் திருப்பி வாசிங்க. இல்லை கீழே. அப்போது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராயனாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோட 2 பிள்ளைகளோட மோவாப் தேசத்துக்கு போனான். சொல்லுங்களா? ஏன்னா இவங்கிட்ட இருக்கிற பணம் வந்து இப்போ பெத்லகேம் ஊர் முழுவதும் பஞ்சத்துலேயும் கஷ்டத்துலேயும் கண்ணீர்லேயும் இருக்கிற நேரத்தில் இந்த ஆள் பெரிய பணக்காரன். இவன் பணக்காரன். இந்த குடும்பம் ரொம்ப பணத்தில் சிறந்தவங்க. அந்த கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுத்து தாங்கி அந்த மக்களை கவனிக்கிறவங்க அந்த ஊரை விட்டு வெளியே போகிறாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு பணத்தை தரது என்னன்னா, அல்லேலூயா சொல்லுங்களா, சேர்த்து சேர்த்து வச்சுட்டு. ஆமென். சில பேர் சேர்த்து வச்சு கூட பெட்டில் கூட பணம் இருக்கும். பெட்டு இந்த பட்டுனுக்குறாங்களா, அந்த பெட்லேயே பணத்தை வச்சு அப்படியே மேலே கவர் போட்டு இருப்பாங்க. ஆமென். சில பேர் பெட்டில் பணத்தில் தூங்குற ஆளுங்களுங்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இவங்க நிறைய வசதி வாய்ப்பு உள்ளவங்க. இவங்க உண்மையாகவே வந்து நான் நினைக்கிறேன், என் கற்பனை என்னன்னா, அந்த ஊரில் இருந்து இல்லாத மக்களுக்கெல்லாம் கொடுத்து கெடுத்து தாங்கி அவங்கள கவனிச்சிருக்கணும். அந்த இடத்துல ஒரு பஞ்சம் வர்றதுனால அவங்க 2 பிள்ளைகளும் கணவன் மனைவியும் அந்த ஊரில் இருந்து ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு ஊருக்குள்ளே போகிறாங்க. இன்னைக்கு பணம் வந்ததுன்னா மனுஷன் என்ன வேணாலும் பண்ணுறான். ஆமே. ஒரு மனைவியை 3 மனைவியை கூட மாத்துறான். அல்லேலூயா. ஆமாம். நம்ம சாமிங்க, நம்ம பூமியில் இருக்கிற சாமிங்களுக்கெல்லாம் சோத்திரம். எப்பா தூங்காதப்பா. கேமரா 13:4 வாசிங்க. விவாகம் யாவருக்கும் உள்ள கனம் உள்ளது. கல்யாணம் பண்றவங்க கனம் பெற்றவங்க, கனவு மனைவி ஆயிரவங்க கனம் பெற்றவங்க. ஒரு திருமணத்தை அவங்களுக்கு தேவன் பண்றாருன்னா அந்த குடும்பம் கனம் பெற்ற குடும்பம். ஆமென். அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு விபச்சார ஆவி பூருதுன்னா அது காரணம் பணம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. பண ஆசை. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா அதை பாருங்க, வாசிங்க. வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பாரு. நீ காலையில நான் பார்த்தேன், விபச்சாரத்தை பார்த்தேன், வேசித்தனத்தை பார்த்தேன். ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னால போறேன். நிறைய வீட்டில் ஜெபம் வச்சுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களா. ஆமா. இது வந்து என்கிட்ட கர்த்தர் இப்ப பேசுறதை உங்ககிட்ட சொல்றேங்கண்டி. உங்களுக்கு யாருக்குன்னா ஒரு குற்றமா இருந்தா ஆமென் சொல்லுங்க, என்னை திட்டாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இது காயில கர்த்தர் என்கிட்ட இடைப்பட்டாரு. எப்பமோ என்கிட்ட இடைப்படுறதை தான் நான் பகிர்ந்துக்குவேன். நான் இல்லை எனக்குன்னு தனியாக ஒரு வசனம் தேர்த்துனது நான் போதிக்க முடியாது. இது அவர் சபை, நீங்கள் அவர் ஜனங்க. நீங்கள் யார் ஜனங்க சொல்லுங்க. நீங்களாம் யாருடைய ஜனம் சொல்லுங்க. நீங்களாம் யாருடைய ஜனம்? நாங்களாம் ஏசப்பா பிள்ளைங்க. சொல்லுங்க. நீங்க நான் சொல்றேன், நீங்க யாருடைய ஜனம்? நாங்களாம் ஏசப்பா ஜனம். ஏசப்பா ஜனனாவே வீடு இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப இங்க பாக்குறேன், இங்க பாருங்க, ரோமரை பாருங்களேன். ரோமர் 13ஆம் அதிகாரத்தில், ரோமர் 13:7 வாசிங்களா. போதும் போதும். அதுல 13 வாசிங்க. 13 மேல வாசிங்க. 12 வாசிங்க.
இரவு சென்று போனது, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை அந்தகார கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ள கடவதாக. அந்தகாரத்தின் ஆவி, ஆமென். எது நல்லது எது கெட்டது, நரகம் இருக்குது பரலோகம் இருக்குதுன்னு அதை பத்தி பேசவே பேசாது. ஆமென். வாயிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போவோம், கண்ணை முன்னா தெரியும் பரலோகமா நரகமான்னு, ஆனா இருக்குது. ஆமென். பாரு, அதை தள்ளுன்றாரு இந்த வசனம் சொல்லுது, அதை தள்ளி விடுன்றாரு. தள்ளிட்டு ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ள கடவதாக. அப்புறம் 13, களியாட்டமும் வெறியும் வேசிதனமும். களியாட்டம், வெறி, வேசிதனம், வாக்குவாதமும் பொறாமை உள்ளவர்களாக நடவாமல் பகலில் நடக்கிறதை போல சீராக நடக்க கடவதாக. துரிச்சைய இடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கன்றாரு. நம்மளாம் யாரை தரித்து கொள்ளணும்? ஆமென் சொல்லுங்க. ஆனா அந்த நெகேமியா நெகேமியுடைய புருஷன் பேர்னா அவர் பேர், அவங்க புருஷன் பேர் என்னது? நெகேமி, எலிமெலக். எலிமெலக்கும் நெகேமியும் போ. பெத்லகேம்ன்றது இயேசு பிறந்த இடம். பெத்லகேம்ன்றது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடை விட்டுட்டு தேவனுக்கு பிடிக்காத மோப் தேசன்ற ஒரு தேசத்தில் அவங்க போறாங்க. அல்லேலூயா. மோப் தேசன்ற பேர் எதுல வந்ததுன்னு ஆதியாகம் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தா தெரியும். லோத்துடைய பிள்ளைகளை தகப்பனுக்கு பிராந்திய கொடுத்து, அல்லேலூயா, நம்மளுக்கு இங்க மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு தகப்பனையே கரெக்ட் பண்ணிக்கிறாங்க பொண்ணுங்க. லோத்து காலத்தில் நடந்தது. லோத்து ஒரு நீதிமான். லோத்தை போல ஒரு நீதிமானு, லோத்தை போல அந்த இடத்துல அநியாயம் அக்கிரம் பண்ணும்போது அவன் இருதயம் வாதிச்சதுன்னு எழுதப்பட்டிருக்குது. அப்படிப்பட்டவனையே விபச்சாரத்தின் ஆவி அவனை எதிர்த்து நின்னுது. அல்லேலூயா. எதிர்த்து நின்ன காரியம் என்ன தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் கூட நிற்க வேண்டியவன் ஆபிரகாம் விட்டுட்டு ஆண்டவருக்கு பிடிக்காத இடத்துல நான் போய் நிற்பேன்னா. இன்னைக்கு சபை கூட சர்ச்சில் சொல்ற காரியத்தை பெருசா எடுத்துக்காது. அவங்களுக்கு ஏற்ற காரியம் தான் முக்கியம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா. அங்க ஆதியாகமம் 12:13 சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் வாக்குவாதம் அந்த இடத்தை விட்டு லோத்து ஆசீர்வாதமான இடத்தை கொண்டு போயிடுறாரு. ஆபிரகாம் விட்டு போயிடுறாரு. ஆனா அது பார்க்கும் போது ஆசீர்வாதமா இருந்தது. அந்த இடம் தான் பாவம் நிறைஞ்ச இடம்னு பைபிள் இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, விட்டு போனதுனால ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அந்த சோதம் குமாரியாவை தேவன் தேவனுடைய கோபம் அழிச்சிட பார்க்குது. அல்லேலூயா. அவ்வளவு பாவம். பரலோகத்திலிருந்து தூதர்களே இறங்கி போலீஸ் அதிகாரிங்க மாரி ஆபிரகாம் முன்பாக நின்று இங்க சோதம் குமாராவில் நிறைய பாவமும் அக்கிரமும் அநியாயமும் பண்றாங்க, தேவன் எங்களை அனுப்புனாரு, அதை போய் நீங்க அந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் எப்படி நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அங்க தூதர்கள் சொல்றாங்க ஆபிரகாம் கிட்ட, ஆபிரகாம் பாருங்க லோத்துக்காக அந்த இடத்துல ஜெபம் பண்றாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. யார் யாரு தப்பு பண்றவங்களுக்காக ஜெபம் பண்றீங்க? ஜெபம் பண்றீங்களா? இல்ல கர்த்தர் மாத்துவாரு அப்படின்றீங்களா? அப்ப நல்லா கவனிங்க. இதை நான் சொல்றதை கொஞ்சம் கவனிச்சிங்க. நான் சொல்றது அவ்வளவு தவறான அசுத்தமான அநியாயமான பாவத்தில் சந்தோஷப்பட்டோம், பாவத்தில் பணத்தை வாங்கிக்கணும், அது மாதிரி இருந்தாலே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு அந்த கோடம்பக்கம் எங்க பாவங்கள் நிறைஞ்சிருக்குதோ அந்த பகுதியை பார்க்கும்போது என் கண்ணில் தண்ணி வருது.
ஆமென். இப்ப பாருங்க, ஒரு பெத்லகேம் ஊர்ல இருந்து அல்லேலூயா கஷ்டமோ நஷ்டமோ, ஆமென். ஆமா, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வரலாம். நீ பெத்லகேம்ன்ற ஊர்ல இயேசு பிறந்த இடத்துல, இயேசு வளர்ந்த இடத்துல, ஆமென், இயேசுவ தெய்வம்னு போற்ற இடத்துல, போற்றி துதிக்கிற இடத்துல நீ இருக்கலாம். உனக்கு நிறைய கஷ்டம் இருக்கலாம், நிறைய பஞ்சம் இருக்கலாம், நிறைய பொருளாதார நெருக்கம் இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அதனால நீ என்ன பண்ணக்கூடாது, அல்லேலூயா, அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போகக்கூடாது. நான் பார்த்தேன், ஒருத்தர் கேள்வி பண்ண, ஒருத்தர் ஒரு 25 வருஷம், நான் சொல்றது ஒரு 24 22 வருஷத்துக்கு முன்ன நடந்த ஒரு காரியம். நாங்கள் நிறைய வைப்போம், இப்போ வைக்கிற ப்ரேயர்லாம் இல்லை. அப்போ ஒரு 30-40 வீட்டில் ப்ரேயர் வைப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா வைப்போம். மினிமம் பார்த்தா அமாவாசை ஜபத்தில் 200 பேர் வந்து உட்காருவாங்க, 200 பேர் கூடுவாங்க அந்த ஜபத்தில். அவ்வளோ நல்லா நடத்துவோம் நாங்கள். அப்போ நான் பார்த்தது, ஒரு வீட்டில் ப்ரேயர் வைப்போம். அவங்க வந்து ஒரு நாள் என்கிட்ட பேசினாங்க, வந்து என் வீடை தேடி வந்தாங்க. அல்லேலூயா. அவங்க வந்து அவங்க வீட்டில் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு என்கிட்ட வந்து பேசினாங்க. நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் வரணும் பாஸ்டர் அப்படின்னாங்க. அல்லேலூயா வரேன்னு அவங்க சொன்ன சொல்லுன்னா தெரியுமா, நான் அவங்கள கேட்கல. அவங்களே சொன்னாங்க, நான் இப்போ ஒரு வீட்டுக்காரர் கூட இருக்கிறேன் தெரியுமா. எதுக்கு வீட்டுக்காரர் கூட இருக்கிறேன்னு தெரியுமா, நான் கேட்கல. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்களாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்குறதுக்கு தான் நான் அவரோட கூட இப்போ இசைந்து இருக்கிறேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்கு மினிமம் பார்த்தா ஒரு 55 வயசு இருக்கும். அவ்வளோ வாலிப பெண்ணு, 55-56 வயசு இருக்கும். ஆள் நல்ல சிவப்பா நல்ல கலகலன்னு இருக்கும். என்கிட்ட பேசுகிறாங்க. நான் கேட்கல அவங்கள, பாஸ்டர் நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து ப்ரேயர்லாம் நடத்துறது எங்களுக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர். ஆனால் உங்கள் வீட்டில் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி வருது, நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் உனக்கு தெரியுமா, என்னை பற்றி தெரியுமா நாங்கள் நான் கேட்டால் ஜப குறிப்பு கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் குட்டி குட்டி பசங்க, அவங்கள வளர்த்து ஆளாக்கிறதுக்காக நான் இதுமாரி காரியத்தில் இருக்கிறேன். எங்கள் 2 பேருக்கு ஜெபின்றாங்க அவங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க, அவங்க வந்து வாரத்தில் மாதத்தில் எனக்கு 2000 தருவாங்க, 3000 தருவாங்க. அல்லேலூயா. ஊழியத்துக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் அப்படியே அழுதேன், இயேசுவே இனிமேல் அந்த பக்கம் என் கால் போகக்கூடாதுப்பா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா. நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா, பாருங்க, பணம் இல்லைன்றதுக்காக நம்மளை விட்டு குத்துறக்கூடாது. இயேசு உங்க கூட இருக்கிறாரு. அவர் எல்லாமே உனக்கு தருவார், உங்களுக்கு தெரியல. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், கணவன் மனைவின்றது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு குடும்பம் அது. அப்போ இங்கே பாருங்க, மோவாப் தேசத்தில் இந்த ரூத் நெகேமி வந்து பெரிய பணக்கார பொம்பளை, பணக்கார ஆள், நிறைய நிலம் இருக்குது, நிறைய வயல்வெளி இருக்குது. அந்த பெத்லகேம்ல இவங்க வந்து போவாஸ் ஈக்குவலா அவ்வளோ பெரிய ஆள். ஆனால் அங்கே வர கஷ்டத்தை பார்த்து, பஞ்சத்தை பார்த்து, நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்க இனிமேல் இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு 3 பிள்ளைகளை, 2 பிள்ளைகளையும் கணவனையும் அந்த இடத்துல பலி கொடுத்துட்றாங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பாவம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களை எடுத்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுங்க. யாராக இருந்தாலும் புரிஞ்சுங்க. ஒருத்தர் வந்து பணம் கொடுத்து அதில் நான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. நான் அன்றைக்கி அந்த பிரதர் சொல்லும் போது அந்த மிட் நைட்டு ஜபத்தில் நான் அழுதுட்டேன். ஒரு ஓட்டு போடுறதுக்கு அவ்வளோ பணத்தை வாங்கி அல்லேலூயா செய்வோம்னா அது எவ்வளோ பெரிய சாபம். நம்மளுக்கு ஒன்றா இப்போ நல்லா இருக்கலாம், ஒன்றுமே இல்லை பாஸ்டர் 1000 ரூபாய் கொடுத்தாரு, மத செலவு போன ஒரு புடவை வாங்கினேன், அதுக்கப்புறம் இந்த கோம் செலவு இந்த கறி இதுக்கெல்லாம் வாங்கி அன்றைக்கே ஏப்பம் விட்டேன்.
ஆனா அந்த சாபம் மேல இருக்க இல்ல, அமன் சொல்லுங்களா? உண்மையா சொல்றேன், அப்படி நம்ம வாங்கக்கூடாது. இப்ப தெரியாது, இந்த பூமி விட்டு போகும்போது தான் நம்ம பண்ண அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அந்த இடத்துல லிஸ்ட் எடுப்பாங்க. சொல்லுங்களா? ஆமே. அப்ப முதல் நம்ம பார்க்கறது என்னன்னா, அதை தான் அங்க சொல்றாரு. நீங்க அந்த எபிரியர் அதுல சொல்றாரு, நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். நெகமி மாறிட்டாங்க, நெகமி வீட்டுக்கார் மாறிட்டாரு. இவங்களை வச்சுதான் அந்த பெத்லகேம்ல இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லா ஏழை எளிய மக்களை தேவன் பராமரிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கலாம். இவங்களை பாதுகாக்கணும், இவங்க மாறி போயிட்டாங்க வேற இடத்துக்கு. அல்லேலூயா. ஆனா மாறி போனவங்களை திருப்பி தேவன் கொண்டு வராரு. ஆமென். அதுதாங்க சொல்லுது அந்த வசனம் பாருங்க. அந்த எபிரியர் அந்த 5-13 அதிகாரத்துல இப்ப 6-5 வாசிங்க. நீங்க பண ஆசை இல்லாதவர்களா இருந்து, நாசை எதுல ஆசை இருக்க கூடாது? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. வேற ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. ஆமென். நாசை வேற ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர. உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே. ஆமென் சொல்லுங்க. அது கீழே பாருங்க. பண ஆசை உள்ளவர்களா நீங்கள். நீங்க யாரு? நானா? நான் என்ன கையை வச்சுக்கிறேன்? நான் தான். அப்புறம் பண ஆசை இல்லாதவர்களா நீங்கள் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்க. இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு 100 ரூபாய்க்குதா சோறாக்க? 500 ரூபாய் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு. கறி 250. ஆமென் சொல்லுங்க. பாஸ்மதி 250. மிளகாத்தூள் எல்லாமே எண்ணெய்னா வீட்டில் இருக்குது, இருக்கட்டும். அப்போ இன்னைக்கு நம்ம கிட்ட எவ்வளோ இருக்குதோ அது போதும். ஏன் போதும்? இயேசு என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. போதுமான மனதோட இருந்தாதான் அந்த பணம் நம்ம கிட்ட இது பண்ண. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ கர்த்தர் உங்களை விட மாட்டாரு. சில பேருக்கு பணம் இல்லைனாவும் அந்த முகம் பணம் பாரு, அந்த மூஞ்சே நல்லா இருக்காது. என்னன்னு கேளு, எங்கப்பா நீ வேற. நான் சில பேருக்கு பணம் இல்லாதவங்க வீடை தேடி வரலான்னுக்கிறேன். என்னால் முடிஞ்சது ஒரு 500 ரூபாய். ஆமென் சொல்லுங்க. இல்லை ஒரு 1000 ரூபாய் கூட கொடுத்து டெய்லி ஞாபகமா இதுலேருந்து ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணு. நீ பணம் இல்லைன்னு சொல்லாத. எப்பவும் மணி பாஸில் ஒரு 1000 ரூபாய் வச்சுன்னு. ஆமென் சொல்லுங்க. உண்மையாக தான் சொல்கிறேன். என்கிட்ட சில பேரை காட்டினாரு. நான் அவங்க வீடை தேடி போனாலும் போகலாம். நான் போயிட்டு ஒரு மணி பாஸை வாங்கி தருவேன். அவங்க செலவு பண்ணக்கூடாது, அதை அவங்க வீட்டில் வர பணத்தில் செலவு பண்ணணும். இவங்களுக்கு எப்பவுமே இல்லாத போது இப்படி திறந்து அப்படி வச்சு வேண்டித்தான் போட்டோ பார்க்குற மாரி. ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது? பண ஆசை. ஆனால் பாரு, இவங்க பாரு, முதல் காரியம் இவங்களுக்குள்ள எந்த இடத்துல தேவனுக்கு பிடிக்காத காரியத்தில் போய் அங்கே நின்னாங்களோ, கும்பலாக இருந்தவங்க தனிமையாயிட்டாங்க. அல்லேலூயா. நான் அந்த ரூத்து சோதனை பட்டனு இந்த வசனத்துக்குள்ள ரூத்து 1ஆம் அதிகாரத்தில் அந்த 1:5. பின்பு மக்களோர் கிடியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானா. எனக்கு தெரிஞ்சது பணம் முக்கியம் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற ஆத்மா தான் முக்கியம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒரு புருஷன் மனைவியா வாயிறது தான் முக்கியம்.
அதே போல் புருஷன் ஒவ்வொரு நாளும் தர வேண்டிய வருமானங்கள் அப்படி இப்படி இருந்தால் கூட நம்ம நிறைய நச்சரிச்சு என்ன பண்ணக்கூடாது, எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், சில பேருக்கு வந்து டெய்லியும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த மூஞ்சி மலரும். ஆமீன். இல்லைன்னா அவர் தண்டசோறு சாப்பிட்றாரு, அவர் கறி குழம்பு கேட்குறாரு, அவர் என்ன குழம்பு அப்பப்போ ருசியாக கேட்குறாரு ஐயா அப்படின்னுவாங்க. ஆனால் நம்ம லேடிஸுங்க யாரும் இல்லை. ஆமீன் சொல்லுங்க. லேடிஸுங்களுக்கெல்லாம் கை கொடுங்க. சிஸ்டர், உங்களை மாரி பண ஆசை இல்லாதவங்க நீங்கள் ரொம்ப. அப்போ தனிமை ஃபஸ்ட்டு அவங்க வந்து தேவனுக்கு பிடிக்காத இடத்துல போய் நின்னதுனால நல்லா வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு 3 பேர் அந்த இடத்துல இல்லாத போயிட்டாங்க. அமன் சொல்லுங்க, அமன் சொல்லுங்களேன். அப்போ சரீரத்துக்கு வேண்டிய சுகம் தேவை, பலம் தேவை, ஆயுசு நாட்கள் நம்மளுக்கு தேவை. அமன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 6 கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சந்தித்து அவர்களுக்கு ஆகாரத்தை அவள் மோவாப் தேசத்துல கேள்விப்பட்டு தன் மருமகளோட திரும்பி எழுந்து வந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் அந்த பாவமான இடத்தை விட்டு திரும்பி எழுந்து வராங்க. கர்த்தர் இப்ப பெத்லகேம்ல இருக்கிற மக்கள்லாம் நல்லா வாயிறாங்க, நம்ம ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு. அமீன் சொல்லுங்க. நான் பார்த்தேன், இப்போ கூட ஒருத்தர் பார்த்தேன். அவர் சொன்னார், பாஸ்டர் நாங்கள் வந்து கொஞ்ச நாள் தான் சென்னையில் இருப்போம், எல்லா கிராமத்தில் நிலங்களெல்லாம் வாங்கி போட்டோம், இன்னும் ஒரு 60 வயசு ஆகும்போது ஊரில் இருப்போம், மாடை மேய்ச்சிக்கின்னு ஆடை மேய்ச்சிக்கின்னு வயல்வெளிக்கு போயின்னு செட்டில் ஆகும். இப்போ ரொம்ப பேருக்கு என்னன்னா செட்டில் ஆகணும். கர்த்தருக்குள்ள இருக்கிற காரியத்தை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, இவங்க செட்டில் ஆகிடணும். அதுமாதிரி புண்ணியவதிலாம் நம்ம சபையில் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரெண்டாவது காரியம் பாருங்க, இவங்க ஆகாரத்தை அருளினார்னு வராங்க. வந்தோடனே பாருங்க பெனாத்திக்கினே வராங்க. அதில் பாருங்க ரூத் அதிகாரத்தில் ரூத்து 1:21 மேல வாசிங்க 20. அதற்கு அவர், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வவல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை பார்த்துக்கோ, எவ்வளவு திமிரு பிடிச்ச பொம்பளை இது. இதுவே போய் எல்லாம் பணத்தை எடுத்துன்னு போய் ஊரெல்லாம் செலவு பண்ணிட்டு, இன்னைக்கு ரொம்ப பேர் ஊரெல்லாம் செலவு பண்ற ஆள் இருப்பான். செலவுகளெல்லாம் பண்ண உடனே சர்வ வல்லவர் வந்து கசப்பு கொடுத்துட்டாராம். அப்புறம் நான் நிறைவுள்ளவளா போன கர்த்தர் என்ன வெறுமையாக்கினார். ஆமென். இதுதான் பண ஆசை. செலவு பண்ணது இவங்க குடும்பத்துக்கு செலவு பண்ணி எல்லாம் தீர்த்து காலி பண்ணிட்டோன்னே ஆளு மூஞ்சி கிஞ்சிலாம் வந்து மாதிரி ஆகி அந்த பணம் மேலேயே டல்லாக இருக்கும் முகம். அதுக்கு தான் வந்து இந்த இடத்துல பண ஸ்டோரி கூட காட்டலான்னுக்கிறேன். அமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பணம் இருக்குதே இல்லையோ, இயேசுவும் கூட இருக்கிறார், அவர் மாறாதவர். அமீன் சொல்லுங்க. நீ பணம் இருந்தோடனே நீ மாறி போயிட்ட, இப்ப திருப்பணம் வந்து பணம் இல்லைன்னு என்ன பண்ற? அமீன் சொல்லுங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது. அல்லேலூயா. அதுதான் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. அதுதான் சொல்றாரு, இருக்கிறது பண ஆசை உள்ளவர்களா நடவாமல் இருக்கிறது போதுமான மனதோடு இருங்க, அவர் உங்களை விட்டு விலகல. ஆமா, உங்களை கைவில்லை, அவரு உங்க கூடியதாங்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. இல்லை பாஸ்டர் இன்னும் வயசாயினக்குது, நீ எவ்வளோ வயசானாலும் ஆமென் சொல்லுங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் கர்த்தருக்காத்த பிள்ளைகளாக வாழ்ந்தாவ, நீங்கள் எவ்வளோதான் வயசாக வாழ்ந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ரெண்டாவது நிறைவு. ஆமென் சொல்லுங்க. இவங்க நிறைவை தான் எதிர்பார்க்குறாங்க. எனக்கு நிறைவு தேவை, நிறைவு தேவை, நிறைவு தேவை.
அப்படின்றாங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்ப நிறைவு தேவைன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆமென். பைபிள் சொல்லுது, அந்த யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுக்குது. அந்த இடத்துல கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறையுது. அல்லேலூயா. இப்போ மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் வந்தவங்களாம் வந்து இப்போ பிரியாணி இல்லை, பிரியாணியில் கறி இல்லை, கறியெல்லாம் கூட சாப்பிடலாம், பிரியாணி தான், பிரியாணி சாப்பாடே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இப்போ இயேசுவின் தாய் அங்கே போய் சொல்கிறாங்க, தம்பி கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைஞ்சிருக்குதுன்றாங்க. அல்லேலூயா. ஆனால் இவர் சொல்கிறாரு, பெண்ணு உனக்கு எனக்கு என்னங்குது, என் வேலை இன்னும் பாருங்க. அப்போ பாருங்க, நம்ம வந்து தேவன் நம்மளை எந்த நேரத்தில் ஆசீர்வதித்தா நம்ம நல்லா இருப்போன்றது அவருக்கு தெரியும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் ஆண்டவர்கிட்ட எது எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ கட்டாயமாக அதை தருவார். அவர் தராத தேவன் இல்லை. ஆனால் அவசரப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ பாருங்க, அந்த நிறைவு கொஞ்ச நேரம் ஆண்டவர் அவங்கள சொல்லிக்கிளி அனுப்பினோன்னையும் அந்த அம்மா போனோன்னையும் அந்த இயேசு சொன்னதை வச்சு அந்த வேலைக்காரங்களாம் பார்த்து சொல்கிறாங்க, அந்த ஆளுக்கார அவர்கிட்ட போகாதீங்க, கல்யாணத்துக்கு வந்துட்டு மூஞ்சி கோவத்தோடு பேசுகிறாரு, நான் அம்மா தானே, 4 பேர் எதிர்க்க என்ன அசிங்கமாக பேசுகிறாருப்பா அவரு. ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் சொன்னால் எவ்வளோ கோபம் வருதுன்ற நம்மளுக்கு ஏன் தெரியுமா நிறைவு வர மாட்டுது. அல்லேலூயா. ஆமாம், கசப்பை இனிப்பாக மாற்றுற தேவன் இங்கே இருக்கிறாரு. ஆனால் பேசுகிற வார்த்தையில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சடின்னு கோவப்படக்கூடாது. அச்சுன்னு ஒரு கோபம், கண்ணில் தண்ணி வந்து அது பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அவங்கள வச்சு கர்த்தர் எதுவும் பண்ண மாட்டார். ஆயாவை தான் வைப்பார், குழந்தைய தூக்கின்னு செல்லம் வைரம் முத்து அப்படின்னு சொல்லின்னு ஆயாது. ஆமென் சொல்லுங்க. நெகமி ஆயா வீட்டில இருந்து வெளியே வரவே இல்லை அந்த ஆயா. ஏன்? எப்போ பார்த்தாலும் கோபம். பாருங்க, நல்லா கவனிங்க, அது கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? அது போல் தான் ஏசு கிறிஸ்து காட்ட எல்லாம் பிரியாணி கறியெல்லாம் சாப்பிட்டேன். நான் நினைக்கிறேன் ஏசு அந்த நேரத்தில் சாப்பிடாத இருந்திருப்பார் போல. அல்லேலூயா. கூட வந்தவங்களாம் சாப்பிடாத இருந்திருப்பாங்க போல. அங்கே போயிட்டு, எங்க தம்பி ஜீசஸ் தண்ணிக்கு பிரியாணி இல்லாத போச்சு, திராட்சை ரசம் இல்லாத போச்சு. அப்போ சொல்கிறாரு, அதில் என்னன்றாரு, வாசிங்க, பெண்ணு உனக்கு எனக்கு என்ன பாரு. இதை சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? இப்போ நம்ம கோமதி சிஸ்டர் அவங்க பையனை இட்டுன்னு வருதுங்க, அவன் பாயாசம் ஊற்றி கொடுக்குறான். இப்போ அவங்க அம்மாவை, பெண்ணு உனக்கு எனக்கு என்ன, நீ எது பண்ணாலும் வீட்டில் முடிச்சுக்கணும் டே அப்படின்னு. நீ வீட்டில் திட்டு கொல்ல வானான்ல, இங்கே வந்து என்ன அதிகாரம் பண்ணாத அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? உடனே அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஓடி, ஏங்க அந்த பையனை பெற்றதுக்கு நான் கஷ்டப்படுது எவ்வளோங்க, எல்லாரும் எதிர்க்க என்னை அசிங்கம் பண்ணுதுங்க, இனிமேல் அவன் முகத்தில் நான் மொய்க்க மாட்டான் இனிமேல். ஆனால் அந்த அம்மா அப்படி பண்ணலை. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமாம், அந்த அம்மாவை நம்ம மாறணும். அவங்க கூட இருக்கிற அங்கே இருக்கிற வேலைக்காரர்கிட்டலாம் சொல்கிறாங்க, ஆமென் என்னன்னு சொல்கிறாங்க, வந்தார் கோபத்தோடு வந்து திட்டாரு. ஆமாம், ஜீசஸ் அவர் ஜீசஸ் பேசுகிற பேச்சப்பார் எல்லாரும் எதுக்கும் சொல்கிறாரு, ஏசப்பா ரொம்ப நல்லவர். பேதுரு வீட்டுக்கு வந்தாராம், கையை வச்சாராம். ஃபஸ்ட்டு நான் சொன்னதை அவர் கேட்டாரா? போங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு சொல்லிட்டு இந்த அம்மாவும் போயிட்டு இருக்கணும். இன்னைக்கு நிறைய அம்மா கொஞ்சம் பேசினா போதும் வாயை ஓவராக தருகிற அம்மாவுங்குது. ஆனால் இப்போ மூணுக்குது. ஆமென் சொல்லுங்களா? இல்லையா சொல்லுங்க.
அதை கொஞ்சம் கவனிங்க. நான் சொல்றது என்னன்னா, எதுல தெரியுமா நம்மளுக்கு நிறைவு வரும்? சமாதானத்தை கர்த்தர் நிறைவா தருவாரு, சந்தோஷத்தை கர்த்தர் நிறைவா தருவாரு, சரீரத்துல சுகத்தை கூட நிறைவா தருவாரு. நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நிறைவா தர அவரால் முடியும். அல்லேலூயா. ஆனா நீ கேட்கிற காரியத்துல நீ அவசரப்படக்கூடாது. கோபம், எரிச்சல், கசப்பான காரியங்கள் உனக்குள்ள வரவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது? எப்போ பார்த்தாலும் உன்னை திட்டினாலும் சிரிக்கணும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவர் ஏதோ லூஸ் தானமாக பேசுகிறாரு, அதெல்லாம் நான் போமா நீ வேற. அப்படி போயிட்டா அந்த பாடியில் ஒன்றுமே வராது. அது உள்ளே வச்சு அது எலும்பு உள்ள அனுப்பி சதை உள்ள அனுப்பி அப்புறம் தோலாட்டி மாரி ஆக வேண்டியதுதான். ஆமீன் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம எப்பவுமே நல்லா புஷ்டாக இருக்கணும். சாப்பிட்றதுல வராது. ஆமீன் சொல்லுங்க. அவன் நான் சொல்கிறேன் என்ன பாருங்க, ஜீசஸ் அந்த இடத்துல அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அவர் சொல்கிறபடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செய்யுங்கன்றாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வார்த்தை உங்களுக்கு வருதோ அதன்படி உங்கள் வீட்டில் போய் செய்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு நிறைவு உள்ளதை தருவாரு. குறைவானது போகும், நிறைவானது வரும்போது குறைவானதை உங்க வீட்டை விட்டு கர்த்தர் ஓய்ச்சிடுவாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாரு, அந்த இடத்துல ரூத் நெகமி கசப்பும் கோபமும் எரிச்சலும் தனிமையை பற்றி தான் பேசினாங்க. ஆனால் ரூத் அப்படி பேசல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாரு, அந்த ரூத் 2ஆம் அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம மோவாப் தேசத்து பெத்லகேம் ஊரை விட்டு வேற ஊருக்கு நம்ம போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பணம் இருக்குதுன்னு, நகை இருக்குதுன்னு, இந்த நாளில் நம்ம நல்லா வாயிரன்னு சொல்லிட்டு நம்மளை யாரும் பார்க்கல, நம்ம இஷ்டத்துக்கேற்ற தவறான பாவ பழக்க வழக்கத்துக்குள்ள போய் செய்துட்டு அதுக்கப்புறம் கடவுள் பார்த்துக்குவார்னு நம்ம சொல்லவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கடவுள் ஒரு நாள் அதுக்கெல்லாம் துணை போக மாட்டார். ரெண்டாவது, நம்ம பணம் ஆசையாக இருக்கக்கூடாது. நம்ம ஆசைலாம் ஏசப்பா மேலே இருக்கணும். ஏசப்பா என் கூட இருக்கிறாருப்பா, ஏசப்பா என் கூட இருக்கிறாருப்பா. ஆமென். அவர் எனக்கு எல்லாம் தருவார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாமே தருவார், நிறைவு தருவார். இந்த மாசத்துல ரூத் ஆசீர்வதித்து உங்க பக்கத்தில் வந்துக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. 3வது பாருங்க, அவங்கள பெரிய ஒரு ஊருக்கு பணக்காரன் வீட்டுக்கு இட்டுன்னு போறாங்க. ரூத்து 2ஆம் அதிகாரத்தில் அந்த 1 வாசிங்க. உறவின் முறையில் போவாஸ் என்னும் பெரிய பணக்காரன் ஒருத்தர் இருந்தானா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீங்க எதிர்பார்க்காத தேவைகள் உங்க வீடை தேடி வரும். அந்த தேவனை தான் நீங்க தேடுறீங்க. ஆமென். 3வது என்னன்னா, இவங்க 2 பேரும் விடோ. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. மாமியாரை வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க, மருமக போய் வேலை செய்கிறாங்க. இப்போ இவங்க கிட்ட இருந்த நிலம், இந்த பெத்லகேம்லேருந்து வந்த நிலத்தை வேலை செய்கிறாங்க. வேலையில் ஏற்ற வருமானம் இவங்களுக்கு இல்லை, அவங்க எதிர்பார்க்குற வருமானம் இல்லை. உங்கள் வீட்டில் கூட நீங்கள் எதிர்பார்க்குற வருமானங்கள் இல்லாத நிறைய நீங்கள் தவிக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்குற வருமானம் தேவனை பற்றி கொள்ளும் போது தான் தேவன் நம்ம எதிர்பார்க்காத காரியத்தை நம்ம தேடி வர வைப்பார். அல்லேலூயா. இங்கே பைபிள் சொல்லுது, அவங்க உறுதியாக பற்றி கொண்டாங்கன்னு. அந்த இடம் ரூத்து 1:18 அவள் தன்னோட வர மனதாய் உறுதியாக இருந்ததுனால கண்டு அப்புறம் அதை குறித்து அவள் ஒன்று பேசலை. சர்ச்சைக்கு வரத்துல நம்ம உறுதியாக இருக்கணும். யார் யார் உறுதியாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. உறுதியாக இருங்க. 3வது காரியம் என்னன்னா, அந்த இடத்துல உறுதியாக இருந்தா ஒரு மருமக போயிட்டா, இன்னொரு மருமக ஒரு மாமியாரோட, அந்த மாமிக்கு ஒரு 70 வயசுன்னு வச்சுக்க, மருமகளுக்கு ஒரு 30 வயசு.
அமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பாருங்க, வயசானவங்க கூட யாருன்னா இருப்பாங்களா? இந்த அம்மா பெனாத்தினே இருக்குது, நான் நிறைவில் போனேன், வெறுமை ஆயிட்டேன், என்னை மகிழ்ச்சி. நெகம்ன்ற பேர் வந்து மகிழ்ச்சி. மகிழ்ச்சின்னு கூப்பிடாதீங்க, கசப்புன்னு கூப்பிடுங்க. கசப்புன்னு யாருன்னா கூப்பிட்டா எப்படி இருக்கும்? இப்போ யாருக்குன்னா இங்கே கசப்புன்னு குழந்தைங்களுக்கு பிரதிஷ்டம் பண்ணோம். ஏ கசப்பே அமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ பாருங்க, அந்த இடத்துல அப்படிப்பட்ட அந்த சகோதரியோட இந்த மருமகள் வந்து உறுதியா இருக்கிறத அந்த ஊர் பார்த்தது. அல்லேலூயா. அந்த ஓனர் பார்த்தாரு. அப்போ நீங்க எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு செய்யற காரியத்தில் உறுதியா இருக்கிறீங்களோ அதை வைத்து தான் தேவன் என்ன பண்ணுவாரு, நீங்க எதிர்பார்க்காத தேவைகளை உங்க வீடை தேடி வர வைப்பாரு. தெரியுமா? அந்த போவா சொல்றாரு அவங்கள பத்தி. இப்போ நச்சரிக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க? இப்போ நச்சரிச்சுனாங்கிறாங்க, அம்மா எங்கள் அம்மா என் வீட்டுக்கார் இருந்தார், அவர் வருவார் பவுட்ரு வாங்கிட்டு வந்து தருவார், அவர் வருவார் பூ வாங்கிட்டு வந்து தருவார், அவர் வந்தாருன்னா நல்ல டிஃபன் வாங்கிட்டு வந்து தருவார். அதுக்கப்புறம் அவங்க 2 பசங்க இருந்தானுங்க, அவனுங்க நல்லா பார்த்துக்குவானுங்க. அல்லேலூயா. இப்போ 2 பேரும் 3 பேரும் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் 2 பெண்கள், உங்களை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஆமே. நிறைய அந்த அம்மா வந்து நீங்கள் பாருங்கள், அந்த 1ஆம் அதிகாரத்தில் பெனாத்திக்கினே வராங்க. பெனாத்தின்னு வரவங்க கூட யாருன்னா நம்ம இருப்போம்மா சொல்லு. நம்ம வீட்டில் கூட பெனாத்திர யாருன்னா ஒருத்தரை வச்சா ஃபஸ்ட்டில் அவங்க தூக்கணும் தான் எதிர்பார்ப்போம். ஓஞ்சி போட்டேன், இது ஒரே தொல்லை. அப்போ கர்த்தருடைய காரியத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆமென் சொல்லுங்க. ஓஞ்சி போன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் செயல்படுறதை வச்சு தான் தேவன் வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். நீங்கள் செயல்படலைன்னா 29C பஸ் ஸ்டாண்டை தான் நின்று இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இப்போ 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. மதரசா, சின்ன மதரசா, பெரிய மதரசா. சின்ன மதரசாவில் ஒயிட் வண்டி நிற்கும். ஆமாம். பெரிய மதரசாக்கா வந்தால் இந்த கலர் போர்டெலாம் நிற்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒயிட் வண்டி கொஞ்சம் தான் நிற்கும், வேறு வண்டி. ஆனால் நீங்கள் இப்போ இந்த 2 மதரசா இருக்குது பொரசோகத்தில். அந்த சைடு ரோமஸ் ஹோட்டல் எதிர்க்க பார்த்தீங்கன்னா கார்டன் ஹோட்டலு, கார்டன் அண்ட ஒரு மதரசா இருக்குது. அங்கே ஒயிட் போர்டு தான் நிற்கும். நீங்கள் இந்த பக்கம் அந்த வெல்கம்காக வந்தீங்கன்னா, கார்டன் வெல்கம்காக வந்தீங்கன்னா, இங்கே 29 7J 7F எல்லாம் மஞ்சள் எல்லாம் இந்த கலராக இருக்கும் வண்டிங்க. இதில் வந்தால் டடன்னு வந்துடலாம். ஆனால் அதில் வந்தால் எப்போ வருவார், எந்த நேரம் வருவார்னு பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. நல்ல வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. உறுதி. ரூத்து அந்த அம்மாவை, அது என்னன்னா கிரியை. இப்போ நம்ம அங்கேருந்து நடந்து இந்த பக்கம் வந்தால் தானே நம்ம வாகனத்தில் சீக்கிரம் போகிறோம். அது போல தான் தேவனுக்கு அத்த கிரிகளை நம்ம செய்யணும். ஆமென் சொல்லுங்க. நான் முடிக்க போகிறேன். அதான் சொல்லுது. நீங்கள் சோத்திரம் வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் 8 வெளிப்படுத்தல் 3:8 வாசிங்களா. 3:8 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ என் நாமத்தை நீ மறுத்தளிக்காம என் வசனத்தை நீ கை கொண்டபடி இதோ திறந்த வாசல உனக்கு முன்ன வைத்திருக்கிறேன், ஒருவராத பூட்ட மாட்டான். அப்போ உன் கிரிய அதை தான் போவாஸ் சொல்றாரு. ஏம்மா நீ இந்த ஊர்ல வந்தது சொன்னாங்க. அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க சொன்னாங்கம்மா உன்னை பத்தி, நீ வாயாட மாட்ட. ஆமென். நீ எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுவ, எப்போ பார்த்தாலும் பைபிள் படிப்ப, எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறது உங்கள் பிள்ளைகளே சொன்னாங்கம்மா என்கிட்ட. அம்மா காலையில் எழுந்தோனையும் ஏசப்பா தேடுறத சொன்னாங்கம்மா.
ஆமென் சொல்லுங்களா? நல்ல வாயத்தை ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, ரூத்தை பத்தி நெகேமியை பத்தி சொல்லலாங்க, ரூத்தை பத்தி பேசுது. அல்லேலூயா. போவாஸ் சொல்றாரு, உன் செயல்களுக்கு ஏத்த உன் செய்களுக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்ப நீ செயல்படுறியா? நீ இந்த காலையில ஜெபம் பண்ணியா? இந்த காலையில நீ பைபிள் படிச்சியா? இந்த காலையில இந்த ஆராதனை நடக்குது, அதுக்கு பாஸ்டருக்காக கொஞ்சம் நான் ஜெபம் பண்ணியிருப்பியா? இந்த காலையில பல பேர் தெய்வம் இல்லாத இடத்துல தேடின்னு அழிஞ்சின்னு திரிஞ்சு நிற்கிறாங்களா, அவங்களாம் வந்து எங்க தேவனை தேடணுன்னு நீ ஜெபம் பண்ணியா? அதை வச்சுதான் நீ எதிர்பார்க்காத பெரிய காரியத்தை உன் வீடை தேடி வர வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது விளங்குதா? கிரியை இருக்கணும், செயல்படணும். ஆமென். பாரு, அந்த அம்மா செய்தாங்க. நீங்க பாருங்க, அந்த எனக்கு ஆச்சரியமாகுது. அல்லேலூயா. அந்த ரூத் 2:11 வாசிங்களா? போவாஸ் அவங்கள குறிச்சு என்ன சொல்றாரு? உன் புருஷனும் மரணம் அடைந்து, புருஷன் மரணம் அடைந்து அப்புறம் என்னத்துக்கு மாமியார் ஊருக்கு அவங்க வரணும்? அவங்க ஊர்லயே தானே அவங்க அப்பா அம்மாவோட இருக்கணும். சொல்லுங்க. உன் புருஷன் மரணம் அடைந்து உன் மாமியாருக்காக செய்ததும் உன் தகப்பனையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்துல ஆமென் ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுங்கன்னா, நீங்க செய்யற கிரிகளை பரலோகம் பார்க்கணும். பைபிள் சொல்லுது, அவன் கிரிகளுக்கு ஏற்ற பலனை அவர் வரும்போது கொண்டு வருவார்னுக்குது. அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது, கிரிய செயல்படுறவங்களா நம்ம இருக்கணும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. செயல்படணும். 2 காரியங்குது. உலகத்துக்கு செயல்பட்டாலும் பேசுவாங்க, பரலோகத்துக்கு செயல்பட்டாலும் பேசுவாங்க. நல்லது செய்தாலும் பேசுவாங்க, கெட்டது செய்தாலும் பேசுவாங்க. ஆமென். பாருங்க, பவுல் கெட்டது பண்ணாரு, அவரை பத்தி பேசுனாங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது. பவுல் அப்போஸ்தலர் 9:8-7 பார்த்தா தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளெல்லாம் பிடிச்சி அடிச்சு உதைச்சி சபையெல்லாம் வந்து பாழாக்கி சபையை மூடுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்ப வந்து பேசுறாரு ஒரு ஊழியக்காரன் கிட்ட, அனனியான்றவ கிட்ட. சவுல்ன்றவன் ஒருத்தன் இந்த ஏரியாவில் ஜெபம் நிற்கிறான். நீ போய் கையை வைக்கும் போது அவன் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு அவன் கண்ணு தெரியுன்றாரு. அவன் சொல்றான், ஐயோ அந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாதா சாமி? கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி துயரப்படுத்தி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிர்ப்பா வாய்ந்தவனாச்சே, அவனையா போய் கையை வச்சு காப்பாத்து, கண்ணு கொடுக்கணுன்ற. உன்ன கண்ணு இல்லை, காலை கூட நொண்டி ஆகிடு, வாயை கூட ஊமி ஆகிடு. பாருங்க, கர்த்தர் வந்து பவுல காலில் அடிச்சிருந்தா திருப்பி ஜனங்களை அவன் அடிச்சிருப்பான். கையை நொண்டி ஆக்கியிருந்தா, காலை நொண்டி ஆக்கியிருந்தா, ஆமென், வாயை கூட பேசாத இது பண்ணியிருந்தா எதனா பண்ணியிருப்பான். கர்த்தருக்கு தெரியும், இவன் கண்ணில் கையை வச்சாதான் இவன் யாரையும் நோண்ட மாட்டான்னு. கர்த்தர் கண்ணை பிடிச்சிறாரு. கண்ணை இந்த மத்தியான வேலையில் கண்ணை தொட்டோன்னு என்ன ஆகுது? கண்ணு குருடா போயிடுது. அல்லேலூயா. போனோடனே அப்ப என்ன பாருங்க, நம்மளுக்கு எதனா ஒன்று வந்து ஜெபம் பண்றது இல்லை, அது தேவன் அறவருகிறார் அப்படின்ற அது இல்லை. அது வந்து அது மாரி ஆளுங்களை கர்த்தர் மதிக்க மாட்டார். பவுல் எப்போ செய்கிறார்? அதை கண்ணு போன ஒன்றையும் ஆமென். இயேசு வந்து நிற்கிறாரு, உனக்கு வலிக்கலையா? கண்ணு வந்து எப்படி இருக்குதுன்றாரு. நீ போ அந்த பட்டணத்தில் நீ என்ன செய்யணுன்றத சொல்றதுக்கு ஒரு ஆளை அனுப்புன்றாரு. இப்போ அனனியா கிட்ட சொல்றாரு, நீ போன்றாரு. அவன் அந்த இடத்துல அவன் என்னென்ன தப்பு பண்ணானோ அத்தனை தேவன் முன்னால அறிக்கையிடுறான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்லது தப்பு பண்ணாலும் ஊர் சொல்லும். ஆமென். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அங்க ஒரு குடும்பங்குது, அந்த குடும்பம் ஜெபிக்குது.
அந்த குடும்பம் தர்மம் பண்ணுது. அந்த குடும்பம் எப்போதும் தேவனுக்கு ஏற்ற காரியத்தில் தேவ ஊழியக்காரங்களாம் கூப்பிட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரட்சிக்காத மக்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லுது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அவர் பவுல் வீட்டுக்கும் போனாரு, கொன்னேரி வீட்டுக்கும் போனாரு. பவுல் எல்லாரையும் துன்பப்படுத்தினா, கொன்னேரி வீடு துன்பப்படுத்தல, தர்மம் பண்ணாங்க. ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அறியாத தெரியாத மக்களை, சொந்தக்காரங்களை, பந்தக்காரங்களை, உறவினரை கூப்பிட்டு அவங்க வீட்டாண்ட வச்சு, அந்த பாஸ்டர் வந்தார்னா உனக்கு சுகம் கிடைக்கும், அந்த பாஸ்டர் வந்தார்னா உங்க வீட்டில் ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அங்க பவுலை பத்தி அனனியா தவறா லிஸ்ட் கொடுக்குறாரு. ஆனால் இங்க கொன்னேரியை பத்தி தேவன் நல்ல லிஸ்ட் கொடுக்குறாரு, பேதுரு தராரு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அந்த 11 அப்போஸ்தலர் 11 இருக்குது. நீங்க ஏன் அது மாதிரி அந்நிய ஜனங்கிட்ட, தீட்டான ஜனங்கிட்ட, இது மாதிரி அந்த குடும்பம், அது மாதிரி அந்த இடம் அவங்கள பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் ஏன் அங்கே போய் சுவிசேஷம் சொன்னீங்க, எதுக்கு போய் அவங்களோட பேசுனீங்கன்றாங்க. இல்லைங்க, பரிசுத்த ஆவியானவர் அவங்க கிட்ட போய் நில்லுன்னு எனக்கு கட்டளையிட்டாரு. நீ போய் பேசுனா, ரட்சிப்பின் வார்த்தை அங்கே போய் சொன்னா அந்த இடமே ரட்சிக்கப்பட்டுன்றாரு. நான் முடிக்கிறேன் பாருங்க. நல்லது பண்ணாலும் பேசும், கெட்டது பண்ணாலும் பேசும். பவுல கெட்டது பண்ணது பேசினாங்க, கொன்னேரி குடும்பத்தை ஜபம் பண்ணது பேசினாங்க, தானம் தர்மம் செய்தது பேசினாங்க, ஊழியக்காரங்களை அடிக்கடிக்கு கொண்டு நல்ல பிரேயர் வச்சு அவங்க சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ரட்சிப்பு தந்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையால அந்த ஆளு, அந்த அதிபதி அவங்கள நிரப்பினா. நான் முடிக்கிறேன், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அது ரூத் பண்ணாங்க, நெகேமி பண்ணல. நெகேமி எப்போ பார்த்தாலும் ஊரில் இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை தான். இங்கே நெகேமி நிறைய இருக்குது. எப்போ பார்த்தாலும் நெகேமி இருக்குது. தன்னை பற்றியே தான் பேசுறது, தான் வீட்டை பற்றியே தான் பேசுறது, தான் குடும்பத்தில் வர கவலை, தான் வீட்டில் வர கஷ்டம், தான் வீட்டில் வர வியாதி, இதை பற்றியே பேசுறது. ஆனால் ரூத் அப்படி இல்லை. அல்லேலூயா. அந்த வயல்வெளியில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, வேறு வயல்வெளிக்கு போகாத, இங்கே இருக்குன்றாங்க. ஆமே, அங்கே இருக்கிற ஓனர் சொல்கிறாரு, அம்மா வேறு வயல்வெளிக்கு போனால் உன்னை எதிர்த்துருவாங்க, இங்கே இருமா, நீ உனக்கு என்னென்ன தேவையை நான் தரேன்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, ஓனரே அவங்க நிலத்தை விற்று அங்கே சொல்கிறாங்க, நிலத்தை விற்றுட்டு இனிமேல் வாழ்வாதாரமே இல்லைன்னு நெகேமியும் ரூத்து இருக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் ரூத்து அந்த நெகேமிக்காக பட்ட பிரயாசத்தை பார்த்து, அதே போல் அவங்க இருந்த வேலையில் சாட்சியாக இருந்ததை பார்த்து அந்த ஓனரை என்னையே உனக்கு தரேன்னு கொடுத்தாரா. ஏசு கூட தன்னை உனக்கு கொடுப்பாரு, என்ன நான் உனக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. அந்த பெரிய சொத்தை எழுதி ரூத்து கடை கொடுத்து நெகேமிக அந்த இடத்துல ஒரு அம்மாவா வச்சாங்க, தாயா குழந்தை ஆராட்டுறாங்க. இன்னைக்கு பல பேர் நெகேமிங்கெல்லாம் குழந்தை ஆராட்டின்னு தான் இருக்காங்க. ரூத்துங்க தேவை, வயல்வெளிக்கு போகிற ரூத்துங்க தேவை. ஆமே, அவங்க சொல்கிறாங்க சாட்சி, அந்த வயலில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த அம்மா யார் இன்னும் கேட்குற போவாசு. இவங்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் போட்ட இந்த நெல் பயிரெல்லாம் அப்படியே பொறுக்கி நிற்கிறாங்க. போடு இன்னும் பொறுக்கிட்ட போடு அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அது போவாசு ரூத் அந்த அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 10 அதில் சொல்லப்பட்டுக்குது, மகளே உனக்கு வேண்டியதெல்லாம் நான் தருவேன், நீ பயப்படாத. உன்னை பற்றி எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க. அப்போ நம்ம ஊரில் இருக்கிறவங்க, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை சொல்லணும், நம்ம ஜெபிக்கத்தை சொல்லணும், துதிக்கத்தை சொல்லணும்.
இயேசு தெய்வன்றத நம்ம மற்றவங்க சொல்றத சொல்லணும். ரூத் அப்படி இருந்தாங்க. ரூத்து செயல்பட்டாங்க, நெகமி செயல்படல. நம்ம எவ்வளவு செயல்படாதக்கிறோமோ நம்ம சரீரத்தில் பலவீனம் வந்து என்ன பண்ணோம், நம்மளை எதிர்த்து நின்றோம். நீங்க ஆண்டவருக்காக செயல்பட்டு பாருங்க. ஆண்டவருக்காக ஒரு 2 பேர்கிட்ட இயேசு பத்தி சொல்லி பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆமென் சொல்லுங்க. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சொல்லுங்க. நீங்க வீட்டுக்கு போகும்போது என்ன பாட்டு பாடிட்டு போனோம்? என்ன பாட்டு பாடுவீங்க? ஏசப்பா நீங்க நல்லவரப்பா, உங்களை தவிர வேற தெய்வம் இல்லப்பா. சொல்லுங்க. ஏசப்பா நீங்க நல்லவரப்பா. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இதுப்பா உண்மையா சொல்றேன். உங்க வீட்டில் உங்க சரீரத்தில் ஒரு அற்புதம் நடந்துக்குது. என்கிட்ட காட்டினாரு. நீங்க யாரும் இந்த வருஷத்துல மிஸ் ஆகக்கூடாது. நீங்க உன்ன ஆண்டவருக்கு தேவை, உங்க குடும்பம் தேவை, உங்க பிள்ளைங்க தேவை. இந்த சபையிலிருந்து ஒருத்தர் மிஸ் ஆகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய சித்தம் இல்லாத உங்களை ஒரு பிசாசு ஒரு நோயும் உங்களை கொண்டு போக ஆண்டவர் விடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா நீங்க நல்லவரப்பா. கிடக்கிறத கண்டு எதிர் வீட்டில வந்து சொல்லுங்க. அவ மேல கைய வைத்த உடனையோ, கைய வைத்த உடனையோ அவளை விட்டு நீங்கி போனதப்பா. பிபி அவளை விட்டு நீங்கி போனதப்பா. சுகர் அவளை விட்டு நீங்கி போனதப்பா. ஏசப்பா நீங்க நல்லவரப்பா, உங்களை தவிர வேற தெய்வம் இல்லப்பா. ஏசப்பா உங்களை போல வேற தெய்வம் இல்லப்பா. தலைவன் வீட்டுக்கு வந்து மகள் மரணமா கிடக்கிறத கண்டு, தலைவன் வீட்டில வந்து மகள் மரணமா இருக்கிறத கண்டு அவ மேல கைய வைத்த உடனையோ, அவ மேல கைய வைத்த உடனையோ என் மகள் உயிரோட எழுந்தாலப்பா. என் மகள் உயிரோட எழுந்தாலப்பா. ஏசப்பா நீங்க நல்லவரப்பா, உங்களை தவிர. ஆமே. ஜெபம் பண்ணோம், ஜெபம் பண்ணோம். நீங்க உண்மை திருப்பி கூட சொல்லுங்க. இயேசுவை இன்னைக்கு உன்னுடைய வல்லமை என் மேல இறங்கி இருக்குது அப்பா. ரூத்தை காப்பாத்தினியப்பா. 3 பேர் இறந்து போனாங்களப்பா. அந்த ரூத்து செய்த கிரிய, ரூத்து உனக்காக செயல்பட்டாங்க. நெகமி ரூத்தம். நெகமி பணம் வந்தா, பஞ்சம் வந்தா, கஷ்டம் வந்தா உன்னை முறுமுறுத்து பேசினாங்க. உன் கூட அவங்க நிக்கல, ஆனா ரூத்து உன் கூட நின்னாங்க. நாங்க கூட உன்னுடைய காரியத்தில் நிக்கணும், உறுதியா நிக்கணும். எது வந்தாலும் ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. அவர் அனுமதி இல்லாத எனக்கு ஒண்ணுமோ வராது. அவர் என் கூட இருக்கிறாரு. ஆமாப்பா, பண ஆசை எங்களுக்கு வேணும், இருக்கிறது போதுன்னு எண்ணுங்க. அவர் உங்களை விட்டு விலகல, உங்க
பயத்தினால மரண பயத்தினால காணப்படுதோ, இன்னைக்கு உம்முடைய உயிர்த்த இந்த வல்லமை அன்னைக்கு அந்த ரபீர் வீட்டுக்கு போய் ரபீர் சொன்னாரு, என் வீட்டுக்கு வாங்கப்பா, என் மகள் மரணம் அவதிப்படுறாப்பா, டாக்டர் கைவிட்டாங்க, நீங்க வாங்கணும் போது ரபீர் கூடயே நீ போனிய, அந்த தலைவன் வீட்டுக்கு போனியப்பா, எங்க வீட்டுக்கு கூட வாங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்க. எந்த மரண ஆவி, எந்த விபச்சாரத்தின் ஆவி, எந்த பண சாவி, எந்த தேவனுடைய ஊரை விட்டு தேவனுக்கு பிடிக்காத ஊர்ல போய் நிறுத்துற ஆவி, இன்னைக்கு நரகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணும், நரகத்துக்கு அனுப்புங்கப்பா. ரூத்த போல காணப்பட போவாசு முன்னால சாட்சியா நிக்க, ஊர் ஜனங்க முன்னால சாட்சியா இருந்தாங்களே. அன்னைக்கு பவுலு ஊர்ல இருக்கிறவங்களா நடுங்கிற அளவுக்கு காணப்பட்டாரு. ஆனா கொன்னேறு குடும்பம் ஜபம் பண்றதுலயும் தான தர்மம் பண்றதுலயும் அங்க இருக்கிற சொந்தக்காரங்க பந்தக்காரங்களாம் ரட்சிப்புக்கு அவங்க கூட்டி சேர்த்தாங்களப்பா. எங்களுக்கு கூட அந்த கிருபத்தாங்க. சொந்தக்காரங்க பந்தக்காரங்களை போய் அவங்க ரத்த சம்பந்தப்பட்டவங்களா நாங்க கொண்டாடாத, இயேசு ரத்தத்துக்குள்ள போறவங்களா, இயேசு ரத்தத்துக்கு சம்பந்தப்பட்டவங்களா எங்க சொந்த பந்தங்கள் மாற. அந்த கொன்னேறு குடும்பம் போல அவர் தானம் தர்மம் பண்றதுலயும் ஜபம் பண்றதுலயும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கர்த்தர் பக்கமா சேர்த்து ஊழியக்காரரை வைத்து சுவிசேஷம் சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையால் ஜனங்களை அப்படியே நிரப்புனாராம். எங்க குடும்பத்தை கூட நாங்க அப்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. பவுலா நாங்க இருக்க கூடாது, கொன்னேறு குடும்பமா நாங்க இருக்கணும், நெகமியா நாங்க இருக்க கூடாது, ரூத்தா நாங்க இருக்கணுமா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்துல கூடுகிறேன். குறிப்பா யார் யார் சரீரம் மரணத்துக்கு எதுவான வியாதி சரீரத்தோடு இணைந்து எதிர்த்து நிக்குதோ, இன்னைக்கு ஒரு உடம்பை விட்டு வெளியே போ சாத்தான். இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற தரித்திரம், ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற கடன், ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற சண்டை வாக்குவாதம் சமாதான கேடுகள் ரட்சிப்புக்கு விரோதமாக எழும்புகிற காரியம் எல்லாம் ஒரு வீட்டை விட்டு வெளியே போ சாத்தான். இந்த ஆராதனைக்கு வரவங்களும் இந்த ஆராதனையை பார்க்கிறவங்களும் பெரிய சாட்சியா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் மூலமே பரிசுத்தம் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல மகாரிமா. ஆமென்.